ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிஏயில் வந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அட்லாண்டிக் கனடாவில் அது வந்து நிறைய மீடியா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நான் வந்து சொல்லும் போது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லைக் அட்லாண்டிக் கனடாக்கு வரீங்களா, பிஎன்பிலாம் நிறைய சேஞ்சஸ் நடக்குது, பார்த்து வாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இது இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம், ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து மோர் டெவலப் ஆகிருக்கு. அது இல்லாமல் கனடாவில் எல்லா பிஎன்பிலையும் எல்லா ப்ராவின்ஸ்லையும் பிஎன்பியில் என்ன மாதிரி சேஞ்ச் ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய ப்ராவின்ஸில் எனக்கு தெரியாமல் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. எல்லாமே டீட்டெயிலாக டச் பேஸ் பண்ண போகிறோம். எல்லா ப்ராவின்ஸும் ஒரு 1 minute டச் பேஸ் பண்ணிவிட்டு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராவின்ஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஏல ப்ரொட்டஸ்ட் நடக்குது. என்ன ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25% அவங்களோட அந்த டோட்டல் பிஎன்பியோட அந்த கோட்டாவை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரெடியூஸ் பண்ணால் பரவாயில்ல, பட் ஆனால் என்னன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்டார், அதாவது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்னா நிறைய பேர் வந்து சேல்ஸில் இருப்பாங்க, ரெஸ்டாரண்ட்டில் இருப்பாங்க, ஹோட்டல்ஸில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. ஏன் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, they want to get PR before moving into permanent job. எல்லாருக்கும் வந்து கனடா வந்துட்டு they want to secure a PR அப்படிங்கும் போது அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஸ்பெசிஃபிக்காக பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டுக்கு ஏன் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஆர் பாத்வே ஈஸியாக இருக்குது. ஸோ இஃப் ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் எனக்கு பிஎன்பி கிடைச்சிரும். ஏன்னா எல்லா எம்ப்ளாயரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் வாங்க நாங்கள் பிஎன்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த ப்ராவின்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, நான் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு என்ன அப்படின்னா, நான் புது அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, வந்த அப்ளிகேஷனே நான் ப்ராசஸ் பண்ண மாட்டேன், அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கும் போது இருக்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோட்டாலாம் நாங்கள் ரீடைரக்ட் பண்ணி ஹெல்த் கேர், இந்த மாதிரி வந்து ஆக்குபேஷன் ட்ரேட் ப்ளஸ் சைல்ட் கேர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் இவங்களுக்குலாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, ஒரு ஜென்ரலாக நான் திங்க் பண்ணுறேன், ஓகேங்களா, நீங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இல்லை ஸ்பௌசஸ் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேர் ஹெல்த் கேர்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்லேயும் அவ்வளோ கோட்டா கிடைக்குமா அவங்களுக்கு? இது ரியலாகவே 25% தான் ரெடியூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வெளியில் வந்து நாங்கள் வந்து பிஎன்பி வந்து ஸ்டாப் பண்ணுறோம் நிறைய அப்படின்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்களான்னு தெரில. பட் பிஐ புட் அ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்டார். அதுதான் வந்து ஒரு இப்போ நடந்துட்டு இருக்க ப்ரொட்டஸ்ட்கான ரீசன். இதே மாதிரி வேற என்னென்ன ப்ராவின்ஸில் ரீசெண்டாக வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ பிரவுன்ஸ்விக்லையும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நியூ பிரவுன்ஸ்விக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் May 17 நாங்கள் வந்து ஐடிஎஸ் இஷ்யூ பண்ண மாட்டோம், அதாவது பிஎன்பியை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் அ சேட் திங். இதில் வந்து ஒரு குட் திங் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஐடிஐ இஷ்யூ பண்ணி இன்விடேஷன் டு அப்ளை இஷ்யூ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. பட் புது ஐடிஎஸ் இஷ்யூ பண்ண மாட்டேன் இப்போதைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில. ஏன்னா நியூ பிரன்ஸ்விக்ங்கிறது ஒரு பெரிய ப்ராவின்ஸ். அங்கே வந்து மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நோவாஸ்கோஷியாவை கம்பேர் பண்ணி நியூ பிரன்ஸ்விக் ரொம்ப பெரிய ப்ராவின்ஸ். அப்படின்னு பார்த்தாலும் அங்கே இன்னும் 1 million டச் பண்ணல. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஏன் போட்டாங்கன்னு தெரில. பட் மேபி அவங்களால வந்து ஹவுசிங் சப்ளைஸ் கொடுக்க முடியாமல் இருக்கலாம், வரவங்களுக்கு ஹவுசிங்ஸ் இல்லாமல் இருக்கலாம், நிறைய வந்து லோக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா அங்கே வந்து ஹெல்த் கேர் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன்கிட்ட தான் நான் கேட்டேன், நியூ பிரவுன்ஸ்விக் மட்டும் நீ வந்துடாத. நான் சும்மா பார்டரில் இருக்க ஏதாவது டவுன் பற்றி விசாரிக்கும் போது நியூ பிரவுன்ஸ்விக் வந்துடாத, ஹெல்த் கேர் இஸ் டவுன் அப்படின்னு சொன்னான். நான் நோவாஸ்கோஷியாவே டவுன் நினச்சிட்டு இருக்கேன். அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டால் ஓகே தட்ஸ் ஃபைன் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நியூ பிரவுன்ஸ்விக் கவர்மெண்ட் மேபி தாட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ள எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா நோவாஸ்கோஷியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நோவாஸ்கோஷியா பற்றி. நான் நோவாஸ்கோஷியாவில் தான் இருக்கேன்.
ஸோ வந்து டெம்பரவர்லி பாஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் செக்டார். ஸோ இந்த இதில் வந்து முக்கியமாக ஒன்று சொல்லணும். என்னோட நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபேமிலி, நம்ம மாக்கா என்ற ட்ராவல் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்து ஒன்டாரியோலேருந்து ஒரு குக் வந்து இங்கே வந்திருந்தார். அவர் வந்து வரும்போது சொல்லியிருந்தார், இது மாதிரி வந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் சொன்னார், ஏதோ ஸ்டேக்குன்னு தான் முடியும், அந்த ரெஸ்டாரண்ட்க்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட இப்போ ரீசெண்டாக என்னால் பேச முடிஞ்சுச்சு. அவர் என்ன சொன்னார்னா, நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். கேட்கும்போது என்ன சொன்னார்னா, ஆமாம் பிஎன்பி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பட் என்னோட எம்ப்ளாயர் வந்து ஏஐபிலையும் இருக்கிறதுனால நான் ஏஐபியில் போயிட்டு அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் நோவாஸ்கோஷியா வரீங்க அப்படின்னா பிஎன்பியில் இந்த செக்டரில் ஃபுட் அண்ட் சர்வீஸ் செக்டரை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஏஐபி உங்கள் எம்ப்ளாயர் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட்டா நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், முன்னமே சொல்லியிருக்கேன். ஏஓஎஸ்னு ஒன்று இருக்குது, ஆல்பர்ட்டா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குது. ஏஓஎஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆல்பர்ட்டா. ஏஓஎஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டாப்னு சொல்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்ற ஸ்ட்ரீம் ஆல்பர்ட்டா டெக் பாத்வே இந்த மாதிரி ஸ்ட்ரீம்லலாம் வந்து எம்ப்ளாயர் ரிக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இதை பற்றியும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அது சொன்ன அடுத்த நாளே அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ ஆல்பர்ட்டாவும் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. சஸ்காஷ்வன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆக்குபேஷனுக்கு வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதாவது எஸ்ஐஎன்பின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், சஸ்காஷ்வன் இமிகிரேஷன் நாமினி ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து சில ஆக்குபேஷன்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ஆக்குபேஷனை அப்டேட் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆக்குபேஷன் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நம்ம இங்கே நோவாஸ்கோஷியாவில் பண்ண மாதிரியே தான். லைக் இப்போ நோவாஸ்கோஷியாவில் சொன்னாங்க இல்லையா, ஃபுட் அண்ட் சர்வீஸ் செக்டாருக்கு நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. அது மாதிரி சஸ்காஷ்வன் வந்து இன்னும் சில இந்த செக்டாருக்குலாம் நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே டிராவே கண்டக்ட் பண்ணுறதில்ல. நான் எஸ்ஐஎன்பியில் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், வந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன் எஸ்ஐஎன்பியில். அவங்க ஏற்கனவே வந்து டிராஸ் கண்டக்ட் பண்ணுறதில்ல, இதில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பிசி பிரிட்டிஷ் கொலம்பியாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎன்பிக்கு வெயிட் பண்ணுறதுனால அவங்களும் நிறைய வந்து இன்டர்நேஷனல் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்ட்ரீமில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க பிரிட்டிஷ் கொலம்பியாவில். பிரிட்டிஷ் கொலம்பியாவோட பிஎன்பி சேஞ்சஸ் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய டாபிக், அதை எடுத்தால் ஒரு தனியாக ஒரு வீடியோவே போகும். ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்டாரியோ. ஸோ நம்ம ஒன்டாரியோவில் என்ன அப்படின்னா, இங்கே தான் ஒரே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்டாரியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அவங்களோட அந்த கோட்டாவில். இன்னும் ஒரு 5000 அப்ளிகேஷன் நாங்கள் அடிஷ்னலாக பிஎன்பி கொடுக்க போகிறோம். எங்ககிட்ட எல்லா சோர்ஸும் இருக்குது, நாங்கள் தான் வந்து ஹார்ட் ஆஃப் தி டவுன். ஸோ வந்து நாங்கள் தான் வந்து கனடாவே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்டாரியோ வந்து ஒரு 5000 அப்ளிகேஷன் வந்து அவங்களோட பிஎன்பியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து இந்த சேஞ்சஸ்லாம், இவ்வளோ சேஞ்சஸ் வந்து ஏன் பிஎன்பி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இருங்க எல்லாமே முடிச்சுட்டுனான்னு பார்த்துக்கிறேன். பிஐ, நியூ ப்ரன்ஸ்விக், நோவாஸ்கோஷியா, பிசி, ஓஎன், எஸ்கே, ஏபி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டேன், யூகான் டெரிட்டரிலையும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க பிஎன்பி ப்ரோக்ராம் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஏன் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து 400 அப்ளிகேஷன், அவங்களோட கோட்டாவே 483 தான், ஏற்கனவே 400 அப்ளிகேஷன் வந்துருச்சு யூகான் டெரிட்டரியில். ஸோ அதனால் வந்து எங்களால் இதுக்கு மேலே அகாமடேட் பண்ண முடியாது, நாங்கள் இப்போ பாஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ எவ்வளோ பேர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூகானில் வந்து அங்கே இருக்க குளிரில் நம்ம வந்து சர்வை ஆகிறதே கஷ்டம். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 400 அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. அதனால் வந்து அவங்களும் பாஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து எல்லாரும் கோட்டாவை ரெடியூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இமிக்ரேஷன் டார்கெட் பெருசாக செட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க இவங்க, ஆர் தே கோயிங் டு டூ சம்திங் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு சில விஷயங்கள் வந்து தோணுது. மேபி ஃபெடரல் கோயிங் டு டேக் அ கண்ட்ரோலா அப்படின்னு தோணுது. ஆர் தே கோயிங் டு இஷ்யூ, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே கனடாவில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கனடா பாப்புலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒரு வீடியோவில். ஸோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுனை சுற்றியே இருக்காங்க. இப்போ என்ன எடுத்துக்கணும், நோவாஸ்கோஷியாவில் எவ்வளோ டவுன்ஸ் இருக்குது, பட் நான் ஹாலிஃபேக்ஸ் பக்கத்தில் தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு கிராசரி, இந்தியன் கிராசரி வேணும், எனக்கு வந்து எனக்கு தேவையான பொருள் எல்லாமே மோஸ்ட்லி எனக்கு கிடைக்கணும்னா அது ஹாலிஃபேக்ஸில் கிடைக்கும், இல்லை சிட்னிலையும் ஒரு சில ஸ்டோர்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நான் இங்கே இருந்தால் தான் என்னால் சர்வைவ் ஆக முடியும். அதனால் வந்து நான் ஹாலிஃபேக்ஸோட சபர்பில் இருக்கேன்.
ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அர்பன் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ரூரல் பாப்புலேஷன் சுத்தமா இன்க்ரீஸ் ஆகல. ஸோ வந்து நான் சொல்லியிருப்பேன் ரூரல் டவுன்ஸ் ஆர் இம்ப்ரூவிங். ஆனா ரூரல் டவுன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமிகிரன்ட்ஸ் ரூரல் டவுன்ஸ் போறதில்ல. ரூரல் டவுன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க மக்கள் தான் ரூரல் டவுன்ஸ்க்கு மூவ் ஆகுறாங்க. ஆல்சோ இங்க இருக்க மக்களுக்கு வந்து நெறைய வந்து இவங்க இங்க பார்த்துட்டு இருந்த நெறைய ஜாப்ஸ் வந்து போயிட்டு ரூரல் டவுன்ல போய் வேற மாரி ஜாப்ஸ் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட்க்கு மேபி இது நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் நெறைய வந்து ரெடிட்ல படிப்பேன். நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி மேபி ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து டார்கெட்ட டிராப் பண்ணலாமோ? போன வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஜிப் கோட நான் வந்து ரீசென்ட்டா அப்டேட் பண்ண சொன்னாங்க. போஸ்டல் கோட் அப்டேட் பண்ணுங்க. யுவர் அப்ளிகேஷன் பிகம் இன்வாலிட் அந்த மாரி போட்டு போஸ்டல் கோட் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இன்கம்ப்ளீட் அப்டேட் போஸ்டல் கோட்னு வந்துருச்சு. நெறைய பேர் போஸ்டல் கோட் அப்டேட் பண்ணோம் லாஸ்ட் இயர். மேபி போஸ்டல் கோட் வச்சு ஒரு சில ஸ்பெசிஃபிக் பிளேஸ்க்கு இருக்கவங்களுக்கு மேபி பிஆர் குடுக்கலாம். சான்சஸ் இருக்கு. இல்லன்னுலாம் சொல்லல. மேபி உங்க ரெசிடென்ஸ ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. நீங்க அந்த போஸ்டல்ல தான் இருக்கீங்களா? ரெசிடென்ஸ ப்ரூவ் பண்ணுங்க. இல்ல பக்கத்துல இருக்க ஏதாவது ஒண்ணு. பக்கத்துல இருக்க அ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அட்டஸ்டேஷன் கேட்கலாம். இல்ல ஏதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் நீங்க வந்து அட்டஸ்டேஷன் பண்ணுங்க. இல்ல ஏதாவது ப்ரூவ் பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கு. எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ வந்து ரூரல் ஏரியாவ டார்கெட் பண்ணி தே மே கிவ் ஐடிஎஸ் எண்ட் ஆஃப் தி இயர்ன்னு திங்க் பண்றாங்க. பட் ஆனா அது வந்து டெஃபினட்டா எந்த நியூஸ் ரிலீஸ் எதுவுமே வரல இதுவரைக்கும். இட் மே ஹேப்பன். ஸோ அது வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ பிஎன்பி சேஞ்சஸ் பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சு நம்ம இந்த சேனல்ல நெறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். பிஏல என்ன சேஞ்ச் வந்திருக்கு, நோவா ஸ்கோஷியால என்ன சேஞ்ச் வந்திருக்கு, ஆல்பர்டால என்ன சேஞ்ச் வந்திருக்கு, எல்லாமே டீட்டெயிலா போட்டிருக்கோம். ஸோ இமிகிரேஷன் வீடியோஸ் இருக்கும் நெறைய. நான் வந்து இமிகிரேஷன் வீடியோஸ்க்கு வந்து தனியா ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி சூன் வந்து நான் போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு கண்டிப்பா வந்து இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா போய் பாருங்க. ஸோ இன்னும் நீங்க வேற என்ன மாரி இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. வந்து முடிஞ்ச அளவு பண்றேன். நான் ஒரு ஒரு 1 ஆர் 2 வீக்கா கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அதனால நெறைய வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. பட் சூன் வந்து வில் பி பேக் டு ஃபார்ம் அண்ட் தென் ஐல் ரெஸ்பாண்ட் டு ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.